நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, தொழிலில், வியாபாரத்தில், நிதி நிலைமையில என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறத்துக்கு என்னென்ன வழிகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இது கரெக்டாக பொருந்தும். எந்த அளவுக்கு அவங்க கோபப்படுறாங்களோ ஒரு விஷயத்துக்காக, அந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்குது, நேர்மை இருக்குது, முன்னேற்றம் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு உண்மை இருக்கும். விருச்சிக ராசி அப்படிங்கிறது சந்திரன் நீச்சம் பெறக்கூடிய ஒரு ராசி, செவ்வாயை ஆட்சியாக கொண்ட ஒரு ராசி. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் கொஞ்சம் பயந்த குணமுடையவங்க. ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு முரட்டுத்தனமாக இருப்பாங்க. அன்பு செலுத்துவதில் இவங்களை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். பகை பாராட்டுவதிலையும் உச்சத்துக்கே சென்றுவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். விருச்சிக ராசி எதையுமே அரைக்குறையாக விட்டுட்டு போகிற ராசியே கிடையாது. அதில் என்னென்ன நுணுக்கம் இருக்குதோ அதை அலசி ஆராயாமல் விட மாட்டாங்க. எல்லாவற்றையுமே முழுமையாக கற்றுக்கணுங்கிற ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசி ஒரு நீர் ராசி என்பதனால கடல் நீரை போல் ஆழமாகவும் மர்மமாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பேசுவாங்க. மன அழுத்தம் கொஞ்சம் இவங்களுக்கு இருக்கும். மனக்குழப்பம், பதட்டம், வெறித்தனம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். ஏன்னா நம்ம சொல்கிறத இவங்களாம் செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு மனம் உடைய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. போட்டின்னு பார்த்திங்கன்னா போட்டியும் இருக்கும், அதே இடத்துல கண்டிப்பும் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. தனக்கு அப்படின்னு வந்துட்டால் கொஞ்சம் வெற்றி இருக்கும். தன்னம்பிக்கை உள்ள ஒரு ராசியும் கூட. தற்பெருமை கொஞ்சம் பேசிக்குவாங்க. இருந்தாலும் இவங்க போட்டிகளில் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா பெரும்பாலும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி பெறத்துக்காக கடுமையாக போராடுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் சட்டுன்னு போய் நட்பு கொள்ள மாட்டாங்க. கொஞ்சம் அவங்கள அலசி ஆராய்ந்து நின்று நிதானமாக யோசித்து அதுக்கப்புறம் தான் அவங்கள நண்பர்களாகவே ஏற்றுக்குவாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். யாரையும் அவ்வளோ சீக்கிரம் முழுமையாக நம்ப மாட்டாங்க. பல கோணங்களில் ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நம்பக்கூடியவங்கள இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. சரி, இவங்களுக்கு வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, கிரக அமைப்பு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதுவரை அஷ்டமத்தில் வக்ரகத்தில் இருந்த செவ்வாய் வார பிற்பகுதியில் பாகிஸ்தானத்திற்கு செல்ல இருக்கிறார். மனசங்கடங்கள் படிப்படியாக குறையும். ரொம்ப தைரியமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய செயலில் ஒரு நேர்த்தி, உங்களுடைய செயலில் ஒரு வேகம் இதெல்லாம் வருகின்ற நாட்களில் காணப்படும் அப்படின்னே சொல்லலாம். நல்லவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பொருளாதாரத்தில் கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குழந்தைகளுடைய படிப்புக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுப்பீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்திருக்கும். இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நல்ல பலன் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக வருகின்ற வாரம் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குடும்பத்தில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுபகாரியத்திற்காக முயற்சி பண்ணீங்க, திருமண வயதில் இருக்காங்க, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. வியாபாரத்தில் நிறைய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. உயர் அதிகாரியோட பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி சுகஸ்தானத்தில் சனி அமர்ந்திருக்கிறதுனால அவரோடு புதனும் இணைந்திருக்கிறதுனால சின்ன சின்ன மனசஞ்சலம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. எதையுமே ஒரு சந்தோகத்தோடு பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் இந்த வாரத்திலேயே கூட பார்த்தீங்க அப்படின்னா 3 நாட்கள் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அதே நேரத்தில் புதிய முயற்சி எதுவுமே இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டாம். பொறுமையான வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். கவனமாக இருங்க. வார்த்தைகளை தடிமனான வார்த்தைகளை பேசினீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. 5ல் உள்ள ராகு பிள்ளைகள் விஷயத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், உரசல்கள் ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார்த்தையில் ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரையிலும் சூரியன் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. தொழிலில் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருக்கும். புதிய யுக்திகளை கையாண்டு அதை வெற்றியாக கொண்டுட்டு வருவீங்க. சந்திரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். அதனால்
பேச்சு சாதர்த்தியம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால உணவு விஷயங்கள்ல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு சிலருக்குலாம் வயிறு கோளாறு ஏற்படக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கங்க. புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேல் அதிகாரியோட ஆதரவு கிடைக்கும். சூதாட்டம், லாட்ரி இந்த விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆதாயம் கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறார். விவசாய தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி நிறைந்த நாட்களாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தேங்காய் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் அமோகமான லாபம் கிடைக்கும். சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறார். வீண் கவலை படிப்படியாக குறையும். மனதில் ஒரு விதமான நிம்மதியும் ஒரு விதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சனி பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். உதாரித்தனமாக செலவு செய்யாமல் கொஞ்சம் கவனமாக செலவு செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. பொருள் சேர்க்கை அதிகரிக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதே மாதிரி ஏதாவது முக்கிய தொழில் ஆரம்பிக்கிறீங்க அல்லது முக்கியமாக ஏதாவது ஒரு தொழிலில் முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முக்கிய தொழிலில் முதலீடு போடுறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு ஆன்மீக பெரியவங்களை சந்திப்பீங்க. அவங்க மூலிமா உங்களுடைய மனதில் இருந்த அந்த குழப்பம் நீங்கும். மன அமைதி கிடைக்கும். அரசாங்க ஊழியர்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறார். உறவினர்களால் பண செலவு கொஞ்சம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே கூட ஓரளவுக்கு ஒற்றுமை இருந்தாலும் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் இடையில வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீரணும், உங்களுடைய மனக்குழப்பம் குறையணும் அப்படின்னா முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இந்த விருச்சிக ராசியில் விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசியை பார்க்கும் குரு உங்களுடைய செல்வாக்க அந்தஸ்தை உயர்த்துவார். வியாபாரத்தில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். எடுக்கிற வேலை ஒவ்வொன்றுமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். திருமண வயதில் இருக்கிற ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் கடந்த வாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே நீங்கள் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க. அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அனாவசியமாக எந்த இடத்துலையும் வார்த்தையை விட்டுற வேண்டாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். புதன் உங்களுடைய செயலை உங்களுடைய முன்னேற்றத்தை உண்டு பண்ணுவார் அப்படின்னே சொல்லலாம். கேது லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால குருவோடைய பார்வை இருக்கிறதுனால இதுனா வரையிலும் இருந்த அந்த நெருக்கடிகள் குறையும். எதெல்லாம் தடைபட்டுச்சோ அதெல்லாம் விறுவிறுன்னு நடைபெற ஆரம்பிக்கும். எல்லாருமே ஒதுக்கி வச்ச ஒரு வேலையை கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுப்பீங்க. அதில் இருந்த பிரச்சனைகள் நீங்கள் அந்த விஷயத்தில் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய ஒரு நபராக நீங்கள் வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட சனிக்கிழமை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வருகின்ற நாட்களில் புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கார். அதனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். வேலைக்காக முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு வருகின்ற நாட்களில் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அந்த வருமானமும் கிடைக்கும். அதே மாதிரி மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையும். புதிதாக எதுலையாவது முதலீடு செய்கிறீங்க அப்படின்னா மற்றவங்க கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக இருங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவசரப்பட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமைந்துடும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய செந்தில் ஆண்டவரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு அந்த முருகப்பெருமானை வழிபட்டுட்டு வாங்க.
இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.